Hello friends, welcome to my channel. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு கிலோ கிழங்குக்கு அரை கிலோ பீஃப் கரெக்டாக இருக்கும். இதில் பீஃபுக்கு பதிலாக சிக்கன் இல்லை மட்டன் கூட சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாமல் பீஸ் மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எலும்பும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். பீஃப் கொஞ்சம் ஊறட்டும். இப்போது கிழங்க வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பீஸுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே டைமில் வேகும். எல்லா கிழங்கு துண்டுகளுமே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சிடலாம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சா போதும், நல்லாவே வெந்துடும். குக்கரில் தான் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம். கிழங்கு வெந்துருச்சு. இதில் இருக்கிற இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்ததான் இந்த ஊற வச்சிருக்கிற பீஃபை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பீஃப் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பீஃப் வேக வச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊறி இருந்துச்சுனாலும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கப்பா பிரியாணிக்கு தேவையான பீஃப் குழம்பு செஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துடலாம். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 போதும், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ மசாலாவை நான் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் மாறி அந்த கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த வேக வச்சு வச்சுருக்கிற பீஃபை நான் சேர்த்துட்றேன். இப்போ வேக வச்ச பீஃபில் தண்ணி ஊறி இருந்ததுனால நான் இதில் தண்ணி சேர்க்கல. தண்ணி இல்லைன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் பீஃபோடு சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு ரெடி ஆகிட்டு இதை நம்ம அந்த கிழங்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே அந்த வேக வச்சு வச்சுருக்கிற கிழங்குல ஊற்றிட வேண்டியது தான்.
ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி மரவள்ளி கிழங்கு பிரியாணி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு நாள் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.